வெங்கடேசன் அறிவியலை புறந்தள்ளியவர்கள் தான் ஒருவர் இருக்கிறார்கள். வெங்கடேசன் வந்து உலகத்துக்கு மிகப்பெரிய ஜிடி நாடி இருப்பது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர். தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர். அப்புறம் ஜகதீஷ் சந்திர போஸ் எப்படி மிகப்பெரிய விண்வெளி ஒரு இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆராய்ச்சியாளர் என்றெல்லாம் சொல்கிறோமா, அதே போலத்தான் வெங்கடேசன் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி உலகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களின்படி நான் சொல்லியிருக்கேன், இந்த புத்தகத்தை இல்லாமல் நீங்கள் உணவில்லாமல் வாழுங்களை எங்கும் சொல்லித்தரக்கூடாது. அதில் கூறுது இந்த புத்தகத்தை வைத்து கொண்டு பேச வேண்டும். இந்த புத்தகம் வந்து போய் சென்று சேர வேண்டும். ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கான முயற்சி நடந்து வருகிறது. ஆகையினால் இந்த புத்தகம் இல்லாமல் யாராவது உணவில்லாமல் வாழும் கலை என்று யாராவது சிபாரிசு செய்யலாம். அது சிபாரிசு செய்தால் அவர்களை பின்பற்றி நடந்தால் அது உங்களுடைய அறியாமையாகும் என்பது புரிந்து கொள்கிறேன். அவர்கள் இந்த தமிழுக்கு செய்கின்ற துரோகம் என்று நினைக்கின்றேன். தமிழ் அறிவியலுக்கு செய்கின்ற துரோகம் என்று நினைக்கின்றேன். தமிழ் ஆராய்ச்சியாளருக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே தன்னை ஒரு அறிவாளியாக காட்டுகின்ற ஒரு கூட்டம் என்று நினைக்கின்றேன். எல்லாமே என்னிடம் பயிற்சி பெற்ற அரைகுறையாக பயிற்சி பெற்று அரைவேக்காடாக ஓடிய மாணவர்களாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர்கள் பற்றியெல்லாம் எனக்கு தொலைபேசி செய்து விசாரிக்கிறார்கள். விசாரிப்பவர்களுக்கு நன்றி. ஆகையினால் இந்த புத்தகம் இல்லாமல் யாரும் காற்று உணவு, இந்த புத்தகம் இல்லாமல் யாரும் நீர் உணவு, இந்த புத்தகம் இல்லாமல் யாரும் அதை சொன்னால் அவர்கள் நம்பாதீர்கள். அவர்கள் கயவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்தை தவறான வழியில் வழிகாட்டுகிறார்கள் என்று பொருள். ஆகையினால் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கான என்னுடைய சொந்த செலவில் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த சிக்கன முறையில், திருமூலர் சொல்லக்கூடிய சிக்கன முறையில் என்னுடைய சொந்த செலவில் 1 கோடி ரூபாய் செலவில் நான் கட்டமைத்து வருகிறேன். எதிர்காலத்தில் வர இருக்கிற விண்வெளி மருத்துவம், வெங்கடேசனுடைய மருத்துவத்தை தான் காற்றை உணவாக கொண்டு வாழ்கின்ற மருத்துவம், நீரை உணவாக கொண்டு வாழ்கின்ற மருத்துவம், காற்றில் இருக்கிற தலைமைச்சத்து என்கின்ற நைட்ரஜனை புரதமாக மாற்றுகின்ற மருத்துவம், திருவள்ளுவர் உலகத்துக்கு அறிமுகம் செய்த நீரை மருந்தாக அருந்துகின்ற மருத்துவம், நீரை குடிக்கிற மருத்துவம் அல்ல, நீரை மருந்தாக அருந்துகிற மருத்துவம், இயற்கையாகவே காமா கதிரை உள்ளே மாற்றிக்கொண்டும் ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் உயிரோட்டமாகவும் நைட்ரஜன் என்கின்ற தலைமைச்சத்தை புரதமாக மாற்றுகின்ற வெங்கடேசனால் மறுகட்டமைப்பு செய்த இந்த மருத்துவத்தை நான் பயிற்சி மையமாக தொடங்கியிருக்கிறேன். என்னிடம் அரைங்குறையமாக கற்றுக்கொண்டு போனவர்கள் இருக்கிறார்கள். பயந்து போய் பாதியில் ஓடியவர்கள் இருக்கிறார்கள். திருமணம் ஆக வேண்டும் என்று ஓடி போனவர்களும் இருக்கிறார்கள். இப்படிலாம் இருக்காங்க. அதெல்லாம் இயற்கையில் இருக்கிற ஒரு தன்மை தான். இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த தமிழ் இருக்கிற அறிவியலை புறந்தள்ள முயற்சி செய்கிறார்கள். வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிற மாதிரி பேசிக்கொண்டு தமிழ் அறியாத தற்கொலை முண்டங்களும் இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். வெள்ளைக்காரர்கள் அறிவாளிகள் என்று தன்னை எங்கின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார்வை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? சரி, இப்போ நான் தொடங்கிய பிரச்சனைக்கு வருகிறேன். இந்த புத்தகம் இல்லாமல் யார் காற்று உணவு என்று சொல்வதும் யார் நீர் உணவு என்று சொல்வதும் நம்பாதீங்க. என்னையும் நீங்கள் நம்ப வேண்டாம். புரியுதுங்களா? நான் எனக்கு தெரியும் இது எப்படி செய்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் விண்வெளி விஞ்ஞானிகள் நீங்கள் வருகின்ற பொழுது என் 20 ஆண்டு ஆய்வுகளை மொத்தமாக கணக்கிட்டு அவருடைய பணம் வாங்கி விடுவேன் என்று சாதாரண விஷயம் கிடையாது. எலன் மாஸ்க் என்கின்ற ஒரு விஞ்ஞானி பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் கிட்டத்தட்ட ஏராளமான முயற்சி செய்து பல தோல்வி கண்டவர் தான். தனிமனிதனாக இருந்து விண்வெளிக்கு வான ஊர்தி செலுத்த வேண்டும், செலுத்திய வான ஊர்தி திரும்பியும் பூமிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்தவர் தான். கடைசியில் பல தோல்விகள் கண்டதுக்கப்புறம் மொத்த செலவையும் நாசா விஞ்ஞானிகளிடம் வாங்கிவிட்டார். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட சொந்த செலவில் நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் நோய்க்காக யாரும் என்னை அருள் கூர்ந்து தொந்தரவு செய்ய வேண்டாம். இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தப்பிச்சு போயிடுங்க. இது 6 மாதம் சொல்கிறத நேரடியாக நான் என் முன்னாடி கடைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் மறைமுகமாக என் சொல்படி கேட்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உணவில்லாமல் வாழ்வது, உணவில்லாமல் உணவு என்கிற போதை. உணவு சாப்பிடலாம், ஆனால் ஆரோக்கியத்திற்காக வைத்துக்கொள்ள முடியாது. இயற்கை உணவையும் ஆரோக்கியத்துக்கு வைத்துக்கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளுங்களா? அப்போ இயற்கை உணவுனா என்னங்கிறத மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் இயற்கை எல்லாமே பூமியிலிருந்து வரக்கூடிய அத்தனை 9 வகையான உணவு தான் இருக்குது. சைவம் என்று சொல்லக்கூடிய சைவம்னு சொல்கிறது தாவரம்னு சொல்லிட்டு போகலாம். தாவரத்தை அடிப்படை கொண்ட 5 உணவுகள், விலங்கு உடலை அடிப்படை கொண்ட 4 உணவுகள், மொத்தம் 9 உணவுகள் தான் இந்த உலகத்தில் இருக்குது. புரியுதுங்களா? கீரை என்கின்ற லீவ்ஸ் என்று சொல்லக்கூடிய கீரை என்கிற உணவுகள், அதே போல் இந்த காய்கள் என்று சொல்லக்கூடிய உண்ணத்தகுந்த காய்கள்,
உண்ண தகுந்த தழைகள். நாம் வந்து கீரைங்கிறோம், சில இடத்துல சொப்பும்பாங்க, சில பேர் வெவ்வேறு மாதிரி சொப்பு கீரைம்பாங்க, சொப்பு கீரைம்பாங்க. அப்புறம் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, சில பேர் தற்காரின்னு சொல்லுவாங்க, வடநாட்டில் தற்காரிம்பாங்க, சொப்பும். தற்காரின்னா காய்கறிகள் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஆக இந்த கீரை, காய், கனி நீங்களாக, இதெல்லாம் கீரை என்பது ஒரு 3 மாத பயிர், காய் என்பது அது ஒரு 3 மாத பயிர், கனிகள் என்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கனிகளுமே பார்த்தீங்கன்னா ஓராண்டு கனிகள். பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு திடீர்னு பூ பூக்கும், அப்புறம் 3 மாதத்தில் மாங்காயெல்லாம் 3 மாதத்தில் காய் காய்க்கும், பழம் பழுக்கும். ஒரு தடவை காய்ச்சிட்டு மறுபடியும் 1 வருடம் ஓய்வு இருக்கும். இந்த வாழைக்கனி அப்படி அல்ல, 1 வருடங்கள் கிட்டத்தட்ட 12 மாதங்கள் ஆகித்தான் அது கனியாக மாறுகிறது. புரியுதுங்களா? ஏறத்தாழ எல்லாமே 1 வருட பயிர் தான் அதெல்லாம். அப்படின்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோன்னு வச்சுக்க, அப்போ ஒரு ஆண்டுக்கு சக்தி கிடைக்குமா? அப்படி கிடையாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு வாழைக்கனி சாப்பிட்டுட்டோம், வாழைக்கனி சாப்பிட்டு வாழலாம்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் ஒரு ஆண்டு ஒரு வாழைப்பழம் தான் காட்டில் இருக்கிறீங்க, ஒரு வாழைப்பழம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்க, சரி, மீண்டும் ஒரு வாழைப்பழம் உருவாவதற்கு 1 ஆண்டு ஆகும். அப்போ அந்த 1 ஆண்டுக்கான சக்தி எங்கேயிருந்து வருகிறது? அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிட்டே இருக்கணும்னா 360 நாள் யார் உனக்கு வந்து வாழைப்பழம் கொடுப்பாங்க? நீ காட்டில் கொண்டு வாழைப்பழம் கட்ட எப்படி கொடுக்க முடியும்? காட்டில் கொண்டு தேங்காய் சாப்பிடுன்னு சொல்கிறேன், முட்டாள்தனமாக சிந்திக்கக்கூடாது. புரியுதுன்னா? இங்கே ஜீரண நீரை அமைதிப்படுத்துகின்ற பரிணாமத்தின் எச்சம் தான். அதனால தான் நாம் இங்கே சொல்கிறோம், இது 8 வகையான விஞ்ஞானிகளை ஒருங்கமைத்து நான் இந்த உலகத்துக்கு கொடுக்க முயற்சிக்கிறேன். என்னை நீங்கள் நம்ப வேண்டாம். புரியுதா? இந்த புத்தகம் வந்து விண்வெளித்துறை புகழ் மயில்சாமி அண்ணாதுரையிடம் 2 முறை கொடுத்திருக்கிறேன். ஏனோ அவர் இன்னும் இதை படித்து அது புரியாமல் இருக்கிறார். இந்த புத்தகத்தை விண்வெளித்துறைக்கு அவர் சிபாரிசு செய்ய வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. அதே போல் தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் இது கொடுத்து 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன. அவர்களும் இதை ஆராய்ச்சி செய்யவும் இல்லை. நீரிணவு மருத்துவம் ஒன்று இருக்கிறது என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவர் வெங்கடேஷ் என்கிற மாபெரும் விஞ்ஞானி. இவரை பற்றி சொன்னோம்னா இவருக்கு வந்து 100 வீடியோ போடலாம். அப்பேற்பட்ட விஞ்ஞானி. இவருக்கு எனக்கு மேறத்தாட 15 ஆண்டுகள் பழக்கமுடைய இவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி. இவர் கண்டுபிடித்த வழிகள் தான் நான் அந்த விண்வெளியை எப்படி ஆக்கிரமிப்பது அப்படிங்கிறத கேள்வி. அதற்கான கருவிகளை வடிவமைக்க வேண்டும் என்கிறதான். நல்ல வேலை ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் இது மாதிரி 5000 காணொலி போட்டிருக்கிறேன். 3000 காணொலிகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது தான் மீண்டும் புனரமைத்து நான் இந்த காணொலியை வந்து அந்த காணொலியை சுருக்கி அணுக்களை சுருக்கி இந்த வீடியோ கம்ப்ரஸர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறையை பயன்படுத்தி 3 GB இருக்கிறத வந்து வீடியோ கம்ப்ரஸர் என்று சொல்லக்கூடிய இந்த அணுவை சுருக்கி நான் வந்து 50 GB 50 MB அப்படிங்கிற மாதிரி சுருக்கி இதை போட்டுட்டு இருக்கிறனால இப்போ ஒரு நாளைக்கு 2-3 போடுறேன். சரிங்களா? அதனால் இது 1000 காணொலி 1000 பேர் இதில் பதிவு செய்கின்ற பொழுது, நான் ஏற்கனவே எனக்கு 5000 பேர் 3000 4000 பேர் பதிவு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இது வந்து வேகமாக பரவாது, நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் யாரும் லைக் பண்ண தேவையும் இல்லை, யாரும் பதிவு செய்ய தேவையும் இல்லை. இது வந்து ஒரு ஆராய்ச்சி அடிப்படையில் செய்வது. இது ஏதோ 10 லட்சம் பேர் இது பின்னாடி வரணுங்கிறது அறியாமை. இது வந்து முழுக்க அறிவியல். என் வீட்டுக்கு முன்னாடியே உணவில்லா மருத்துவம்னு போட்டிருக்கேன். அது வெங்கடேச உணவில்லா மருத்துவம்னு போட்டிருக்கேன். ஒருத்தரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இது ஒரு ஆராய்ச்சி ஸ்டடி சென்டர். இது 300 ஆண்டுகள் முன்பாக தமிழர்கள் கண்டுபிடித்தது. தமிழர்களிடம் கண்டுபிடித்தது. திருக்குறள் வந்து தவறான பொழிப்பு இருக்கிறனால தான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை காற்று உணவு முறை வெங்கடேசன் என்பவர் மீண்டும் கட்டமைத்தார். வெங்கடேசன் என்கிற சாதாரண மனிதர் அல்ல, BE மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவரோடு நேரடியாக 17 ஆண்டுகள் பழகியவன் இனியன் ஒருவன் மட்டும்தான். அது யாருக்கு புரியவும் புரியாது. ஏன்னா என்னுடைய ஆசிரியரை நான் விடவே முடியாது. புரியுதுங்களா? ஆகையினால இந்த புத்தகம் இல்லாமல் யாராவது காற்றே உணவு, நீரே உணவு, இயற்கை உணவுனா சொன்னால் நம்பாதீங்க. இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பல்வேறு வடிவங்களாக மாறி இப்பொழுது கோவை புகழ் கோவையில் இருக்கிற கோவை 20 ராஜவீதி விஜயா பதிப்பகத்தில் கிடைக்கிறது. இது வந்து 20,000 காப்பி போயாச்சு. 20,000 பேர்த்துக்கு அது குறைஞ்சபட்சம் தெரியும். காணொலி வந்து ஒரு 5 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க. புரியுது? குறைஞ்சபட்சம் 3 லட்சம் பேர் 2 காணொலி பார்த்துருப்பாங்க. பார்த்தவங்க கூட இது சொல்கிறதுக்கு அச்சம். ஏன்னா எல்லாரும் உணவுங்கிற போதைக்கு அடிமைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உணவு போதைக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் இந்த கலை பரவாது. அதனால தான் வெவ்வேறு வடிவத்தில் மாற்றிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 முறை இருக்கிறது. எனக்கு வந்து நோக்கம் கிடையாது. இது வந்து மருத்துவர்களை உருவாக்குகிற முறை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பின்னாடி இருக்குது. இந்த பின்னாடி பதாகை போட்டு கூட 10 வருஷம் ஆச்சு. ஆக விண்வெளி மருத்துவர்களை பரிணாம அறிவியல் அடிப்படையில் மருத்துவர்கள் இங்கே இருக்கிற வெள்ளைக்காரன் சொல்கிற மருத்துவமோ அல்லது வெள்ளைக்கார முண்டங்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்கன் முண்டங்கள் சொல்கிற மாதிரி மருத்துவம் கிடையாது. இது வந்து பரிணாம அறிவியல் அடிப்படையில், சார்லஸ் டார்வின் தியரி அடிப்படையில், இவான் பாவ்லேவ் என்கின்ற ரஷ்ய விஞ்ஞானி அடிப்படையில், அப்புறம் வந்து வெங்கடேசன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில், ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அர்னால்ட் கருத்துக்கள் அடிப்படையில், பதஞ்சலி சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில், திருமூலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில், கடைசியில் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய
விண்வெளி சக்தியை இழுத்து வாழுகின்ற நீரணமுறை அடிப்படையில் இந்த ஆராய்ச்சி நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். ஆகையினால நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னிடம் படித்த மாணவர்களே தவறான வழியில் செல்கிறார்கள் என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிற விஷயமாக தான் இருக்கிறது. அவரிடம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், இந்த புத்தகம் இல்லாமல் எங்கேயும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆக இங்கே ஆசிரியர் மீறி அறிவு இருக்கலாம், ஆனால் ஆசிரியர் சொல்ல நெறியை மீறக்கூடாது. ஆசிரியர் மீறி அறிவு இருக்க வேண்டும். தமிழும் தம் மக்கள் அறிவுடைமையாக இருக்க வேண்டும். ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகளிர் சான்றோனை கட்டாக இருக்கு. அதை விட்டு போட்டு இந்த புத்தகம் படித்தவங்க வந்து வெங்கடேசன் தான் இதுக்கு குருவாக இருக்க முடியும். இனியனை விட்டுருங்க. நான் பாடம் நடத்துகிறேன், எங்கிட்ட தங்கி என்ன சாப்பிட்றேன், எப்படி மலம் போகிறேன், என்ன சாப்பிட்றேன், எனக்கு தங்கி எங்கிட்ட பயிற்சி பெற்றவங்க தான் 99 பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த 99 2 ஒருத்தர் அந்த தமிழ் சமுதாயத்தை தவறாக உலக சமுதாயத்தை தவறாக வழிகாட்டுகிறார்கள். ஏன்னா அவங்க தற்கொலை முண்டங்களாக இருக்கிறாங்க. என்ன முண்டமாக இருக்கிறாங்க? தமிழை ஆராய்ச்சி செய்யாத தற்கொலை முண்டங்கள். தமிழ் இருக்கிற இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்ய தமிழ் வேர்ச்சொல் ஆராய்ச்சி முண்டங்கள் பேரறிவு வேணும். புரியுதுங்களா? சாதாரண விஷயம் இல்லை. பரிமேலழகர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பட குரலில் வந்து வேர்ச்சொல்லை மறந்து விட்டார். வேர்ச்சொல்லை மறந்த காரணத்தினால இந்த புத்தகம் எழுதப்பட்டது. உணவில்லாமல் வாழும் கலை இந்தியாவில் எவனுக்கும் தெரியாது. புரியுதுங்களா? ஒன்றா இந்த புத்தகத்தை படித்தவனுக்கு மட்டும்தான் உணவில்லாமல் வாழும் கலைன்னு தெரியும். இந்த புத்தகத்தை நான் கடுமையாக விளம்பரம் பண்ணிகிட்ருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த புத்தகத்தை வச்சு பேசுகிற ஒரே தைரியம் எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நான் தான் நேரடியாக படிச்சிருக்க மாட்டேன். ஒரு பய அப்படி படிச்சிருந்தா எங்கிட்ட தான் படிச்சிருக்கணும். உணவில்லாமல் வாழும் கலை எவனாச்சும் பேசுகிறதா இருந்தால் அதை எங்கிட்ட தான் படிச்சிருக்கணும். நீரண முறையை எவனாச்சும் பேசியிருந்தால் எங்கிட்ட தான் படிச்சிருக்கணும். எல்லாம் 99 பேர் அமைதியாக இருக்கிறாங்க. நம்மளால் இது முடியாது, மக்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு 99 பேர் அமைதியாக இருக்கிறாங்க. சில பேர் தவறான வழியில் பொருளிட்டுவதற்காக செல்லவாங்க. அது செல்வம். பணம் சம்பாதிக்கிறது தான் வேலை என்பது வேறு. ஆனால் நாம் இயற்கை ஆற்றலில் வாழ்ந்து நாளை சமுதாயத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்ய வேண்டும். அறவழியில் பொருளிட்டலாம். அறவழியில் எவ்வளோ வேணால் பொருளிட்டலாம். அறவழியில் அதை ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள். அறவழியில் பொருளிட்டுறது நாகரிகம். ஆனால் ஒரு தத்துவத்தை படித்துட்டு சமுதாயத்தை தெரியக்கூடாது என்பதற்காகவே தன்னை அறிவாளியாக காட்டுவது கயவர் என்று பெயர். நான் சொல்ல திருவள்ளுவர் சொல்கிற கயவர் என்று பெயர். கயவன் என்று சொன்னாலும் அரைகுறையாக படிச்சுக்கிட்டு வளர்றது. புரியுதுங்களா? மேற்கு நாட்டுக்காரனும் அறிவாளின்னு பேசுறது. மேற்கு நாட்டில் அறிவாளியாக இருந்தால் இப்போ மேற்கு நாட்டில் நீர்வள முறை பரவி இருக்கணுமே இல்லையா? மேற்கு நாட்டில் வந்து கபம் குறைந்த உணவு முறை பரவி இருக்கணும். பித்தம் குறைந்த உணவு முறை பரவி இருக்கணும். புளிப்பு குறைந்த, அதாவது புளிப்பை தூண்டாத, பித்தத்தை தூண்டாத, கபத்தை தூண்டாத உணவு முறை பறந்துருக்கணும் இல்லையா? எல்லாமே தமிழர்களுடைய மெய்கள் தான். புரியுதுங்களா? மருத்துவம் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியல. ஆனால் வாளால் அறுத்து வகையுடன் சூடுபடணும், மருத்துவன்பால் தீரா காதல் கொள்வதைப் போல என்றெல்லாம் பதிவு இருக்கிறது. அது வேறு சமாச்சாரம். இப்போ நான் தொடங்கிய பிரச்சனைக்கு வருகின்றேன். இப்பொழுது அந்த இது ஒரு பழநீர்னு சொல்லுவாங்க. பழநீர் என்று சொன்னால் பழமையான நீர் என்று பொருள். இது பழநீர்னு பேர். பழத்தை பழமையாக்கி, எப்படி பழநீர், பழத்தை பழமையாக்கி அங்கு இருக்கிற மாவை, அங்கே இருக்கிற கொழுப்பு, அங்கே இருக்கிற புரதத்தை உடைக்கிறது. சிறிதளவு புரதம் இருக்கும், சிறிது கார்பன் சேர்ந்தாலே அது கொழுப்பு இருக்கும். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, அது வந்து சிறுக சேர்ந்து அது கொழுப்பாக மாறிடுது. திங்க 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 கொழுப்பாக மாறி நோயாக மாறி செத்து போடுறது, அழுகி போகும். புரியுதுங்களா? ஆக மனிதன் அழுகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் திருவள்ளுவர் உணவை விஷயம் என்று சொன்னார். இழிவறிந்து உண்பான்னு எழுதுறாரு. அப்போ உண்பது இழிவா அல்லது உணவிழிவா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த பக்கம் கடுமையான ஒரு குழி இருக்கிறது, இந்த பக்கம் கடுமையான ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது, பார்த்து போ என்று சொன்னால் மறைமுகமாக போகாதேன்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் பெரியோர்கள் பேரறிகள்னு பேர். அதை விட்டு போட்டு நான் போய்தான் பார்ப்பேன்னு சொன்னால் உளுந்து சாக வேண்டியது தான். அதை யாரும் இன்னும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? வெறும் ஊக்கமும் இருக்கக்கூடாது, ஊக்கத்தோடு சேர்ந்த அறிவு இருக்க வேண்டும். எங்கே திருமூலர் தான் எங்கே படித்தேன் என்று தன்னுடைய பதிவில் பதிவு செய்கிறார். என்ன இந்த தமிழ் நாகரிகம் பாருங்கள். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, குரு பாரம்பரியம் நான் எங்கே கற்றுக்கொண்டேன் என்று திருமூலர் 64வது பாடல், அவர் கிட்டத்தட்ட திருமூலர் 3000 பாடல் எழுதியிருக்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தால் நன்றாக தமிழ் செய்யுமாறே என்றெல்லாம் அவர் தமிழை பற்றி சொல்லியிருக்கார். அது ஒரு வேறு சமாச்சாரம். இந்த குரு பாரம்பரியம் என்று முதல் தொகுதி பார்த்தீங்கன்னா இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 64வது பாடல் என்று நினைக்கின்றேன். திருப்பனந்தாள் காசி மடம், திருப்பனந்தாள் காசி மடத்தில் இருந்து வெளியிடப்பட்ட திருமந்திர உரை, திருமந்திரமும் அதற்கான உரையும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. அதாவது நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் இப்படி சொல்லியிருப்பார். அது
நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி, நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி, அப்புறம் மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கரமர், என்றிவர் என்னோடு என்மரு மாமே என்று முடிச்சிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா 8 பேர், நந்திகள் நால்வர், சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கரமர். அப்போ அதில் ஒரு 4, இதில் ஒரு 3, 7, என்னோட சேர்த்து 8ன்னு பதிவு செஞ்சிருப்பார். அதாவது எங்கே படிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, நந்தியின் பெருமாள், நந்தியின் அருளால் நாதனாம் பேர் போற்றோம். நாதன் என்று சொன்னால் மருத்துவர்கள் என்று பொருள், புரியுதுங்களா? நாதன், நாவிதன் என்று சொன்னாலே மருத்துவன் என்று பொருள். இதெல்லாம் தமிழுக்கு ஒரு நல்ல, இன்றைக்கி வேறு மாதிரி போயிடுச்சு. ஆக நந்தியின் பெருமாள் என்பவரிடம் நாங்கள் செய்முறை செய்து பழகினோம். அவர் எங்களுக்கு நாதன் என்ற பெயரை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். ஆக அங்கே ஆசிரியர் யாரை என்பதையும் சொல்லிவிட்டு என்னோடு பயின்ற மாணவர்கள் யார் என்று 8 பேருக்கு பதிவு செய்கிற எப்பேற்பட்ட பேரெறிவி தமிழர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த புத்தகத்தை படித்து கொண்டு வெள்ளையர்கள் அறிவாளிகள் என்று பேசுகின்ற என்னுடைய மாணவர்கள் சிலர் இருக்கிறார். ஒருத்தரோ அல்லது 2 பேரும் எனக்கு எதுவும் சரியாக தெரியல, 2 பேர் இருப்பாங்க. அவர் இப்படியெல்லாம் தமிழை இடிப்பதும் இந்த புத்தகத்தை மறைப்பதெல்லாம் அறியாமையாகும். ஏன்னா இது நாளைக்கு உணவில்லாமல் வாழும் கலை யாராவது அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா மாட்டிக்குவாங்க எல்லாரும். ஏன்னா இது தமிழ் வளர்ச்சித்துறைக்கு ஆராய்ச்சித்துறை கொடுத்தாச்சு, பின்விடைத்துறைக்கு ஆராய்ச்சி கொடுத்தாச்சு. பெரிய ஒரு அறிஞர்கள், நீதிபதிகள் எல்லாம் வாங்கி இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இது அவங்க அப்படி எதாவது பேசுனாங்கன்னா இந்த புத்தகம் ஏன் இந்த பையன் வச்சு பேசலை அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா வெங்கடேசனுங்கிற மாபெரும் விஞ்ஞானி மறைந்து ஏற்றால் 4 ஆண்டுகள் ஆச்சு. அவர் சாதாரண உணவை விட்டு 30 ஆண்டுகள் வாழ்ந்தார். பிறகு தன்னுடைய மனமாற்றத்தின் காரணமாக இனி வாழ்ந்தது போதும் என்று நினைக்கின்ற காரணம், உணவை சாப்பிட்டு சாகுகின்ற பொழுது யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க இல்லையா? ஆக புரியுது. அந்த அடிப்படையில் என்ன பண்ணார், சடி உணவு நீ ஒன்றும் இல்லை, சாதாரண இட்லியை நான் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு நான் காலையமான இட்லி சட்னி சாப்பிட்டேன்னா நான் பரவாயில்ல போய் சேர்ந்துருவேன். உடனடியாக நுரையில் பூரா கோலை ஏறிக்கும், மலத்தில் பூரா சிறுகுடல் பெருங்குடல் மலை எல்லாம் சடி கின்னுன்னு ஏறிக்கும். உடம்பு பார்த்தீங்கன்னா 85 கிலோ அப்படியே மாரடைப்பு சாக வேண்டியதுதான். புரியுதா? ஏன்னா உணவு என்பது ஆரோக்கியத்தின் திறவுகளே கிடையாது, அது போதைப் பொருள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் போதை, மரடோனா கூட போதைப் பொருள் சிக்கனவர் தானே. மரடோனா உலக புகழ் பெற்ற மரடோனா, அவர் எப்படி பந்தை கையாளுறாருன்னு அப்படியே எங்கப்பா பயங்கரமாக ஒரு வினாடி நேரத்தில் உடலை திருப்புவார், ஒரு வினாடி நேரத்தில் திருப்பி அந்த பந்தை சொல்லுவாங்க இல்லையா, என்னென்னமோலாம் பண்ணுவார். ஆனால் அவரே போதைப் பொருளுக்கு அடிமையானவர் தானே. காரணம் அந்த விளையாட்டுக்காக போதைப் பொருள் அடிமையாகி கடைசியில் நிரந்தரமாக அது அடிமையாகிவிடும். அந்த மாதிரி தான் தமிழர்கள் கடந்த 2000 ஆண்டுகளாக உணவு போதைக்கு அடிமையான காட்டித்தான் திருவள்ளுவர் கடுமை எச்சரிக்கிறார். விபச்சாரத்தை கடுமை எச்சரிக்கிறார், வாணிகத்தையும் கடுமை எச்சரிக்கிறார். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணின் பிறவும் தமிழ் போல் செயல்கிறார். வாணிகம் செய்கின்ற பொழுது தனக்கு இன்பம் ஏற்படுகின்றது மாதிரி பிறருக்கும் இன்பம் ஏற்படும் நினைக்கிறாங்க, பிறருக்கு இன்பம் ஏற்படும் நினைக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு தகுதி கூட இந்தியாவில் இந்த வாணிகம் செய்வாரும் வாணிகத்தை பெற்றுக்கொள்ளப்படும் இருவருக்கும் சமமான நன்மையே கிடையாது. ஆனால் வள்ளுவர் எழுதியிருக்கார். இதைத்தான் பெரியார் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒழுக்கமான நெறிகளாக இருக்கிறனால தான் ஒழுக்கமாக வாழ வேண்டும், யாரையும் ஏமாற்றக்கூடாது என்பதெல்லாம் பெரியார் நமக்கு விழிப்புணர்வு சொன்னார். திருவள்ளுவர் அப்படித்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யாரையும் ஏமாற்றக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறார். இன்றைக்கி அப்படி இல்லை. படித்த நூலையே ஏமாற்றுவது, சொல்லிக் கொடுத்த அறிவியலை புறந்தெழுவது, வெறுமனே பணம் சம்பாதிப்பது, ஏதோ ஒரு திருடல் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு பொருளை ஈட்டுவதெல்லாம் இயற்கை தான். நீதி நூலை படிச்சுட்டு திருட்டு வேலை பண்ணுறது இல்லையா? நீதி நூலை படிச்சுட்டு நீதிக்கு புறம்பாக நடக்கிறது இல்லையா? நீதியை நிதி மறைக்கிறது என்று மிகப்பெரிய பேரறிஞர் இஸ்மாயில் என்ற ஒரு பேரறிஞர், அவர் தமிழ் நெறியாளர், கம்பராமாயணத்தை கரைத்து கொடுத்தவர். அவரே பேசியிருக்கார். நீதியை நிதி மறைக்கிறது, கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டு போய் ஒரு 30 ஆண்டுகள் இருக்கலாம். நீதியை நிதி மறைக்கிறது என்று நீதி அரசராக இருந்தவர் இஸ்மாயில் என்பவர். அவர் அந்த சைவ நெறிங்கிற கம்பராமாயணத்தில் மிகப்பெரிய புலமை பெற்ற பாண்டித்தியம் பெற்றவர், தமிழ் ஆங்கிலம் என்று பாண்டித்தியம் பெற்றவர். அவரே அந்த காலத்துக்கு நீதியை நிதி மறைக்கிறது. வள்ளுவர் எழுதுகிறாரு, இந்த மாதிரிலாம் நிறைய வரக்கும். அதாவது வள்ளுவர் எழுதுகிறார். அப்போ வள்ளுவர் எழுதிட்டாங்கிறதுக்காகவே நம்ம வள்ளுவரை எப்படிலாம் நம்ம புறந்தல்றோம் இல்லையா? இன்றைக்கி போதைப் பொருள் சாப்பிட்றவங்க கூட நிறைய பேர், இப்போது உதாரணத்துக்கு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயின்னு மஞ்சப்படும் வள்ளுவர் எழுதுகிறார். தீமையை தரக்கூடியதுலேருந்து நம்ம விலகி இருக்க வேணுங்கிறாரு. தமிழ் அப்படி இப்போ திருக்குறள் படிச்சிட்டிங்கன்னா உடம்புக்கு தீமை தரக்கூடிய உணவு எது? அனைத்தும் உடம்புக்கு தீமை தரக்கூடிய உணவு தான். இப்போது நிறைய சிகரெட் குடிக்கிறாங்க, பீடி குடிக்கிறாங்க, நிறைய பழங்கால ஆசிரியர்கள் தூய்மையாக இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய ஆசிரியர்கள், நான் படித்த வைரலா மேல்நிலைப் பள்ளி நான் படிச்சிருக்கேன், அதில் இருக்கிற பல ஆசிரியர்கள் போதைப் பழக்கத்தை அடிமையானவங்க, சிகரெட் பழக்கத்தை அடிமையானவங்க. இன்னைக்கு உலகம் போகிற போதைப் பழக்கத்தை அடிமையான நிறைய இருக்காங்க. ஆசிரியர்னு சொன்னால் எவ்வளோ தூய்மையாக இருக்க வேண்டும். நான் இப்போ பார்ப்பேன், என்னடா இந்த ஆசிரியர் கூட சாராயம் குடிக்கிறாரு, எப்படி இந்த சாராயம் அப்புறம் சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனால் என்ன சாராயம் குடிக்கிறாங்க, ஆசிரியர்கள்லாம் சாராயம் குடிப்பாங்களா
நான் சொல்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் வயலாப்பள்ளியில் படிச்சிருக்கிறேன். இன்றைக்கி எத்தனை ஆசிரியர்கள் வந்து போதைக்கு அடிமையானவங்க, எத்தனை காவல்துறை அதிகாரிகள் போதைக்கு அடிமையாக இருக்காங்க, எத்தனை நீதித்துறை போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எல்லாரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகிடுறாங்க. ஏதோ ஒரு மன வலிமையின் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக, சுமையின் காரணமாக அது ஒரு விடுதலை நினைக்கிறாங்க. இப்படி தான் தற்கொலைக்கு போயிடுறது. போதைப் பொருள் அதிகமாக சாப்பிட்டா கடைசியில் தற்கொலைக்கு போய்விடும். இப்படிலாம் ஏன்னா இந்த போதைப் பொருள் தோன்றி கிட்டத்தட்ட ஒரு 4000, 5000, 10,000 ஆண்டுகளாக இருக்கலாம். அது பசியை மந்தப்படுத்துமே தவிர ஆரோக்கியத்தை தராது. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை திருப்பி இங்கே வர்றேன். இது ஒரு அற்புதமான உணவு. அற்புதமான உணவுன்னு சொல்ல மாட்டேன். இது நீர் திருவள்ளுவர் பரிந்துரைக்கப்படுகின்ற நீர் உணவு முறை கிடையாது. வெங்கடேசன் திருவள்ளுவர் நீர் உணவு முறை சொல்லுகிறார் என்று வெங்கடேசன் சொல்லக்கூடிய உணவு முறை இது கிடையாது. இது வந்து நான் என்ன பண்ண, இந்த பழப்பழ நீர் என்ன செய்யும், தப்பித்து போக முடியாதவங்களை முயற்சி செய்யக்கூடியது. புரியுதுங்களா? இது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண வாழைப்பழம், சாதாரண நேந்திரம் வாழைப்பழம் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 4 வாழைப்பழத்தை என்ன பண்ண போட்டு தண்ணியில் போட்டுட்டேன். கொஞ்சோன்னு ஒரு சிறு கரண்டி பால் ஊற்றினேன். சிறு கரண்டி சாதாரண மாட்டுப்பால் இருக்குல்ல, அதை ஊற்றினேன். அப்புறம் ஒரு சிறு கரண்டி புரை ஊற்றுறதுக்காக மோர் ஊற்றினேன். ஊற்றி விட்டு அப்புறம் என்ன பண்ண, நாட்டு சர்க்கரை கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் கலந்துட்டு வெள்ளை சர்க்கரையும் கலந்து விட்டேன். இப்போ வந்து பார்த்தா 48 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பார்த்தா நல்ல இனிப்பு சாராயம் மாதிரி இருக்குது. இனிப்பு சாராயம். சாராயம்னா இனிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. சாராயம்னா சத்துன்னு அர்த்தம். ஒரு பொருள்லேருந்து வடித்து சாய்ந்தால் சத்து சாராயம். ஊற வச்சு ஆனாலும் சாராயமாக மாறும். ஊற வச்சுட்டா அது சாராயம் தான். அதில் இருக்கிற சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கிடும். நீங்கள் பழத்தை நேரடியாக சாப்பிட்றத விட பழத்தை இப்படி ஊறல் போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுங்க, 22 மணி நேரம் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் மீண்டும் புது தண்ணீர் ஊற்றணும். அப்புறம் புது பழங்கள் போடணும். அந்த பழைய பழங்களை பார்த்தா வாய் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சுவையுமே இருக்காது. சுவை பூரா தண்ணியில் விட்டுரும். புரியுது? அப்போ தண்ணீர் எதையும் கரைக்கும் என்று பொருள். ஆக இதுதான் வந்து ப்ரோபயாட்டிக்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபேட்டா பயாட்டிக்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தமிழில் இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவரை கூட இந்த முயற்சி இல்லாமல் வரக்கூடியதெல்லாம் அப்போ இலவசமாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. உங்கள்கிட்ட இந்த வெங்கடேசன் புத்தகத்தை PDF அனுப்புங்க. எவ்வளோ ஒரு கேவலமாக கேட்குறாங்க பாருங்கள். என்ன பொருள், இது மருத்துவம். இது நேரடியாக தங்கி பயிற்சி பெற்றால் கூட செய்ய முடியாது. 12 ஆண்டுகள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இப்போ ஏற்பட்ட கலை வந்து PDF அனுப்புங்க. சாதாரணமாக இப்படி யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. இதை வந்து 12 ஆண்டுகள் பின்பற்ற வேண்டும். வெங்கடேசன் புத்தகத்தை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்தோணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொலைபேசி வந்து பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து இது விஞ்ஞானிகள் எழுதிய புத்தகம். இது வந்து எல்லாத்துக்கும் சாதாரணமாக கிடைக்கணும் என்பதற்காகவே விஜயா பதிப்பகத்தில் என் ஆசிரியர் வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு முன்னே ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அவர் புத்தகம், இந்த புத்தகத்தை எனக்கும் கடுகளும் சம்மந்தமில்லை. இதை பாடமாக நடத்தி இவர் சொல்லக்கூடிய விண்வெளி மருத்துவம், விண்வெளி பொறியியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய சொந்த செலவில் 1 கோடி ரூபாய் திட்டத்தில் ஆரம்பித்து இப்போ 15 லட்சம் செலவாகிருக்கு. அங்கே வந்து முறையாக தங்குறவங்க தான். ஆக என் ஆராய்ச்சிக்கு பொருள் வேண்டும், அறவழியில் பொருள் ஈட்டணும் என்பதற்காகத்தான் இந்த மானங்கட்ட கரன்சி பின்னாடி ஓடுவது என் வேலையும் இல்லை. எங்கள் பெற்றோர்கள் எனக்கு முறையாக ஒடுக்கத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் எனக்கு முறையான ஒடுக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். இது உண்மையை புரிந்து வரவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர யாருக்கு இது கிடைக்காது. என்றைக்கு இருந்தாலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இது வரத்தான் போகிறாங்க. ஏன்னா இஸ்ரோ விஞ்ஞானிகள் கையிலேயே கொடுத்துட்டு இருந்தீங்க. இஸ்ரோ விஞ்ஞானிகள் கையில் என்னுடைய யூடியூப்பில் பாருங்கள், முகநூலில் பாருங்கள். நான் இஸ்ரோ விஞ்ஞானி சந்தித்ததெல்லாம் போட்டிருக்கேன் நான். ஏன்னா இது முழுக்க அவர்களுடைய உணவு பழக்கத்துக்கு எதிரானது. போதைப் பொருள், அதாவது எல்லா விஞ்ஞானிகளும் போதைப் பொருள் தான். மாவு சத்து திங்கிற பூரா போதைப் பொருள் தான். புரதச்சத்து திங்கிற புரத பொருள் தின்னு பாருங்க, அப்படியே தூங்கிட்டு இருப்பான். சாராயம் குடிச்சவனும் தூங்கிட்டு தான் இருப்பான். மாவு பொருள் திங்கிறவன் தூங்கிட்டு தான் இருப்பான். அப்போ மாவுனா அது குளுக்கோஸ் சர்க்கரையை மாறி மூளை மழுங்கடக்க செஞ்சுன்னு அர்த்தம். இதனால தான் விழித்து கொண்டவர்களும் பிழைத்து கொண்டார். அதனால வந்து அறிவு என்பது வேறு, விழித்துக் கொள்ளுதல் என்பது வேறு. திருவள்ளுவர் அறிவுடைமைக்கும் விளக்கம் சொல்கிறார். பொச்சாவாமை என்று சொல்லக்கூடிய மரபாமை என்று பொருள். அதாவது மரபாமை என்று சொன்னால் நினைத்து கொண்டே இருத்தல் அல்லது விழித்து கொண்டு இருத்தல் நம்பாங்க. நாலேஜ்னு சொல்லுவாங்க. இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அவேர்னஸ்? விழித்து கொள்ளுதல் பிறாகினார். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். ஒம்போல் குரட்டை விட்டாரெல்லாம் கோட்டை விட்டார். ஆகினார் இதை வந்து பொறுமையாக இருக்கணும். முதல்ல படிக்கணும். படிச்சுட்டு உடனே பின்பற்ற வேண்டாம். இதுக்கு ஆசிரியர் இல்லாமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் நம்பர் 1 முட்டாள்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுக்கான பயிற்சி முறை தொடங்கியாச்சு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் தப்பிச்சு போனீங்கன்னா அது வேறு, லட்சத்தில் ஒரு ஆள் தப்பிக்கலாம். ஆனால் இது உலகெங்கும் கொண்டுட்டு வர வேண்டும், முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும், அறவழியில் பொருளிட்ட வேண்டும். இதற்காக எவ்வளவும் நான் இந்த நல்ல செய்தியை கற்றுக்கொள்வதற்காக கைப்பொருளை இழக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க மட்டும்தான் அதை வந்து என்னிட வர முடியும். மற்றபடிக்கு நோய் இருக்குது சார், நொடி இருக்குது, நிறைய பேர் கத்துறாங்க. அவங்களாம் வாங்கி படித்து தப்பிச்சுட்டு போயிருங்க. இந்த புத்தகம் வாங்குற கூட தகுதி இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஏதாவது காலை முதல் அவங்களுக்கு இந்த செலவும் தேவையில்லை. அவங்களுக்கு ஒன்று வேக வைத்த கீரை இருந்தால் போதுமானது. 2 உப்புக்கல் போட்டு வேக வைத்த கீரையை
6 மாதம் கடுமையாக இருக்க வேண்டும். ஒரு மலக்குடலை சுத்தம் செய்கின்ற ஒரு கருவி வாங்கி வச்சுக்கணும், ஒரு இடக்கருவி வாங்கி வச்சுக்கணும். முதல் நடுநிலை உடல் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுன்னு தெரியாது, அதெல்லாம் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நேரடியாக இருந்தால் தான் நடுநிலை என்ன. நான் நேரடியாக காணொலியின் மூலமாக விளக்கம் சொல்வேன், அப்புறம் டெலகிராம் மூலமாக விளக்கம் சொல்வேன். டெலகிராம் மூலம் பேசி அனுப்பணும், நானும் காணொலியில் பேசுவேன். அதுக்கு நேரடியாக ஜூமில் பேசுவேன், புரியுதுங்களா? வாட்ஸ்அப்பில் நேரடியாக பேசுகிறது, ஜூமில் பேசுகிறது, டெலகிராம் நேரடியாக பேசுகிறது, நேரடியாக உன்னிப்பாக கவனிக்கிறது, கிட்டிருந்து கவனிக்கிறது, கிட்டிருந்து சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. வெளிநாட்டு மாணவர்கள் கூட இருக்கிறாங்க, எல்லாம் சொல்கிறதுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க எல்லோரும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மருந்தை நம்பி நீங்கள் வாழ முடியாது, உணவை நம்பி வாழ முடியாது. மருந்து இனிமேல் கிடைக்காது, உணவு இன்னும் கிடைக்காது. ஆகினால் தூய்மை நம்பி வாடுற காலம்தான். சைவம்னா தூய்மைன்னு அர்த்தம், புரியுங்களா? சுத்த சைவம்பாங்க, அது சொல்லுகின்ற பொழுது சுத்த சைவம்பாங்க. சுத்தம் என்றால் தூய்மைன்னு பேர். ஆக திருமூலர் சைவ சித்தாந்த நெறியில் முக்கியமான ஒரு நூல் வந்து திருமந்திரம். அவர் சொல்கிறாரு, தூய்மை அருளும் சுருக்கம்ங்கிறார். தூய்மை செய்வதன் மூலமாக உடல் சுருங்க வேண்டும் சொல்கிறார். தூய்மை அருள், அப்புறம் அது நிறைய வெவ்வேறு விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சிக்கு பொருந்துற மாதிரியும் அந்த திருமந்திரம் வருகிறது, புரியுதுங்களா? எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சினா சாதாரண விஷயம் இல்லை. தூய்மை இப்போ என்னுடைய உடல் வந்து தூய்மை செய்து நான் 75 கிலோ ஒரு இடையே நான் 55 கிலோ மாற்றிருக்கேன், புரியுதுங்களா? சில பேருக்கு நோயில் அழைச்சிட்டு போகும். அது என்ன பண்ணணும் தெரியுமா? தங்க இருக்கிற விஷத்தெல்லாம் வெளியேற்று. அதை நினைக்காதீங்க நீங்கள், அது வந்து விஷத்தை வெளியேற்றின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அன்னப்பாதை பேர் இறுகி போய் கிடக்கும், நல்லா மாட்டிக்கும், உடம்பு இழைக்கும். இப்போ வெள்ளைக்காரன் சாகிறது பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் சாகிறது போகிற பார்த்தீங்கன்னா அந்த படுக்கையில் போட்டு அமுத்திடுவாங்க, அவனை போட்டு மலமே போக மாட்டானுங்க. அவனுக்கு மூக்கில் வாயில் எல்லாம் போட்டு காற்றே அவனுக்கு உள்ளே போகாது, செயற்கை காற்று தான் போயிட்டு இருக்கும். தொடர்ந்து ஆக்சிஜன் யார் மூக்கில் வச்சு ஏற்றிட்டே இருக்கான், இறந்துடுவான் அவன்லாம். தொடர்ந்து தூய் ஆக்சிஜன் உடம்புக்கு ஆபத்தானது. காற்றுல இருக்க நைட்ரஜனும் காற்றுல இருக்க ஆக்சிஜனும், ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 21 விழுக்காடு இருக்கும், நைட்ரஜன் 78 விழுக்காடு. இதெல்லாம் கலந்து இயற்கையாக உள்ளே போனால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். மூக்கில் வச்சுக்கிட்டே எவனும் தப்பிக்க முடியாது, புரியுதுங்களா? அதனால அப்படியும் இருக்குது. அதனால இந்த மருத்துவம் வந்து உலகம்புறம் போகாத வரைக்கும் நீங்கள் வெள்ளக்கார முண்டங்கள் நம்பித்தான் ஆகணும்னு தலையெழுத்து வேறு வழியே கிடையாது. அவன் தான் வந்து என்ன சொல்லிட்டான்னா, உடலை அறுத்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டான். அவன் அறுத்து பார்த்து உடம்பை அறுத்து பார்க்கறது, ஒட்ட வைக்கிறது, இதெல்லாம் ரைட்டு. ஆனால் ஆரோக்கியத்தை தர முடியுமா? எந்த வெள்ளைக்காரன் ஆரோக்கியம் எங்கள் மொழியை படித்தா, எங்கள் அலோபதி படித்தா ஆரோக்கியம் வரும்னு எவனாலும் சொல்லியிருக்கான். அப்படி பார்த்து அமெரிக்காவில் ஒரு வயலும் ஜாகக்கூடாது, புரியுதுங்களா? ஆங்கிலோ சாக்ஸோங்கிற இனத்தை சேர்ந்தவனுக்கு தான் அல்ல வந்தேறிக்கிற எல்லா நாட்டிலும் போய் குடியேறதுக்காக போனவன் தான், புரியுதுங்களா? இங்கிலாந்துலேயே 100, 200, 250 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொழியே என்னன்னே கிடையாது, புரியுதுங்களா? அங்கேயே லத்தீன் மொழி தான் இருந்து, வேறு மொழி வச்சுன்னா அடித்து கொண்டே போடுவாங்க. ஒரு 250 ஆண்டுக்கு முன்பாக ஏதோ அந்த காட்டு மிராண்டு மொழிகள் வெளியே வந்தது, ஏதோ 2 ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ நியூட்டன் வந்தார், இப்படிலாம் வந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் வந்து பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஜீரணீரை பற்றி நம்ம